அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எங்க இருந்து வரீங்கண்ணே? தக்கலை கோட்டை. தக்கலை கோட்டை. உங்க பேர் என்ன பேருண்ணே? பரமசிவ பெருமாள். ஓகே ஓகே ஓகே. இது என்ன ஆடுன்னு இது? செம்பரியில என்ன வகையை சேர்ந்தது இது? ஒட்டாடு. என்ன? ஒட்டாடு. பொட்டாடு. பொட்டாடு. கொம்பு எப்படின்னு உடஞ்சிச்சு? இதுல சண்டை கண்டை எதுவும் போட்டு உடஞ்சிட்டோ? கிடாய் அடிச்சு. சரியா போச்சு. சரி, இது இடம் என்னென்ன இருக்குது? 35 கிலோ 40 கிலோ இருக்கும். செம்பரி வந்து இவ்வளவு பெருசு வர்றது கொஞ்சம் கஷ்டம்லானே. செம்பரி கொஞ்சம் உயரமா வர்றது இதுக்கு மேலாம் வரும். இதுக்கு மேலேயும் வருமா? 50 கிலோ 60 கிலோ மேல வரும். 50 கிலோ 60 கிலோ வரும். 80 கிலோ வரை வரும். 50 செம்பரி அவ்வளவு வழியாவும் வரும். சரிண்ணே. இது எத்தனை பல்லுண்ணே இதுக்கு? இது பல்லு இல்ல, பல்லு முடிஞ்சிட்டு பால் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்பனா இதுக்கு? 7 வருஷம் 8 வருஷம் கிட்ட இருக்கும். அப்பனா இதை நம்ம வச்சிருக்க முடியுமாண்ணே? இன்னும் வச்சிருக்க முடியாது. அவ்வளவுதான். இதை கழிக்குதான் செய்யணும். என்ன ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதை நான் 20 ரூபா சொல்லிட்டு இருக்கேன். 20 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? என்ன கேட்கல, எதுவுமே வந்து கேட்கலையோ? சரிண்ணே. என்ன ரேட்னா கொடுக்கறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? என்ன ரேட்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 18 கொடுக்கலாம். 18னா கொடுக்கலாம். அது கீழே குறைஞ்சினா கொடுக்க முடியாது. இது எப்படின்னா மாப்பிள்ளை கடாய்க்கு எதுன்னு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு செட் ஆகுமா? செட் ஆகும். 1 வருஷம் ஆகும். ஆனா கொம்பு இல்ல, பல்லு இல்ல. ஆனா ரெண்டு தாக்க பிடிக்கும். ஓ சரி. பல்லு இல்ல, பல்லு விழுந்துட்டு. பல்லு விழுந்து. சரி. பல்லு இல்ல சூப்பரா இல்ல. ஒத்த பல்லு இருக்கு. இந்த ஒத்த பல்லு தான் இருக்கு. அண்ணா வணக்கண்ணே. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? செம்பரி ஆடு வெள்ளாடு கொண்டு வந்தோம். செம்பரி ஆடு வெள்ளாடு கொண்டு வந்தீங்க. வெள்ளாடு வித்துட்டோ? வெள்ளாடு வித்துருச்சு. செம்பரி மட்டும் விக்காம இருக்கு. ஆனா இன்னைக்கு செம்பரி ஆடு சேர்ந்து தானே? செம்பரி ஆடு சேர்ந்து நினைக்கிறேன். ஆனா செம்பரி விக்காம இருக்கு. ஆமா. இது என்ன செம்பரி ஆடுன்னு? இது என்ன செம்பரி வகை? என்ன வகை இது? என்ன வெளிச்சி. ஓ சரி. வெளிச்சி ஆடு. நாங்க சம்சாரி தான். எனக்கு நீங்க சம்சாரி தான்? நான் டிகிரி பிகாம் செய்ய முடிச்சிருக்கேன். சரிண்ணே. அவன் இன்ஜினியரா? 2 பேரும் பிடெக் இன்ஜினியரிங். செகண்ட் இயர் படிக்கிறேன். அப்படியே நான் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். எல்லாரும் அப்படித்தான் படிச்சுட்டா போட்டா வளர்க்காது. ஓ செம்பரி ஆடு 2 குட்டி போட்டா வளர்க்காதோ? வளர்க்குவேன். அது ஒரு நாள் மாத்தி பருக்கணும். ஓ ஒரு ஆள் மாத்தி பருக்கணும். அது ஒரே குட்டியை குடிச்சிருவோம் ஒரு நாள். அதனால தெரிஞ்சவங்கனால ஒரு குட்டியை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படி சொன்னாங்க. அப்படின்னால அவங்களுக்கு காசு கொடுத்து நாங்க டிப்போல போய் டெய்லி பால் வாங்கி பச்சை குட்டில இருந்து வளர்த்துக்கணும். ஓ நீங்க பச்சை குட்டில இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது 2மே ஒரே தரத்துல இருக்க, ஒரே தாய்ப்புல தானே? அது இல்லண்ணே. ஆனா ஒரே தரத்துல வளர்த்திருக்கீங்களா நீங்க? நல்லா ஒரு குட்டி பால் வாங்கிட்டாங்க. பால் வாங்கி தாய் பிறந்த தாய்க்கு குடிக்கிற பிறகு ஒரு நாள் குடிச்சிருக்கோம். அப்படியே தூக்கிட்டு வந்ததுதான். பிறந்த இது வந்து தோணுகால் சந்தையில வாங்க. தோணுகால் இங்க காரியாட்டு பக்கத்துல. இது வந்து நம்ம எங்க உள்ளூர்லயே வாங்க. ஓ அது உள்ளூர்லயே வாங்கிட்டீங்க? உள்ளூர்லயே மாமா கிட்ட வாங்கினது. என்னண்ணே இது? என்னென்ன முடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு? அது என்னதுண்ணே? இது தாலின்னு சொல்லுவாங்கண்ணே. ஓ தாலி குட்டி. ஓ இது வந்து எல்லா செம்பரி ஆடுக்கும் வருமா? இது ஒரு சில இதுக்கு இருக்கு. ஒரு சில இதுக்கு மட்டும் தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. சரி. அண்ணா வணக்கண்ணே. என்ன எங்க இருந்து வரீங்க நீங்க? உங்க பேர் என்ன பேருண்ணே? பேரு அர்ஜுன். ஓகேண்ணே. என்ன கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? நல்லா அட்டகாசமான ஒரு கடாய் கொண்டு வந்திருக்கீங்களே. என்ன வகையை சார்ந்த செம்பரில? வயலம்பாடி. ஓகேண்ணே. எத்தனை வயசு இருக்கும்ண்ணே இதுக்கு? வயசு 4 வயசு இருக்குண்ணே. பல்லு எத்தனை போட்டிருக்குண்ணே? 4 பல்லு. 4 பல்லு போட்டிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுக்கலாம்னு அப்பனா? அதை இது மாப்பிள்ளை கடாய்க்கா கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல வேற எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களாண்ணே? எதுக்கு வேணாலும் ஆகும் அப்படிங்கனால கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை எடை இருக்கும்ண்ணே இது? 25 கிலோ இருக்கு. 25 கிலோ இருக்கும். என்ன ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதை 25 ரூபா சொல்றான். எவ்வளவு ரூபானா விட்டுறலாம்? எவ்வளவு ரூபா விட்டுறலாம்? 23 ஒரு 23 ரூபா 24 ரூபா வந்தா விட்டுறலாம். அது கீழே கொஞ்சம் குறைக்க முடியாதா? கம்மி பண்ணிக்கலாம். பார்த்து விட்டு கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் 500 பண்ணலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. என்ன நீங்க வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்களோ? ஆமா வளர்ப்பு குட்டி. எல்லாம் வளர்ப்பு குட்டி. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 5 குட்டி வாங்கிருக்கோம். 5 குட்டி வாங்கிருக்கீங்கன்னா ஒண்ணு கையில வச்சிருக்கீங்க, மீதி எல்லாம் இருந்தாங்க ஓரமா பயந்து போய் நிக்கி. ஆமா நலச்சல்ல நிக்கி. ஆமாண்ணே. இல்லண்ணே என்ன வகையான குட்டின்னு? இது பொட்டு குட்டிண்ணே. பொட்டு குட்டி. சண்டைக்குண்ணே. சண்டைக்கு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. சண்டை வளர்க்கறதுக்காண்டி வாங்கிருக்கீங்களோ? ஆமா சண்டைக்கு. கிடாயா? அப்படி பூராமே கடா குட்டி. பூரா கிடாய் தான்.
5 குட்டியும் கிடாய் தானா? 5 குட்டியுமே கிடா. ஒரு ஒரு பொட்டாரு கூட வாங்கலையா? வாங்கல. வாங்கல. நீங்க சண்டைக்கு பழக்கத்துக்காண்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. சின்ன வயசுல இருந்தே பழகினா அது வந்துருமோ? வந்துரும். சின்ன வயசுல இருந்தே பழகினா அது வந்துரும்னா சண்டை? ஆமாண்ணே வந்துரும். எப்படிண்ணே என்ன ரேட்டு சொன்னாங்க? 5,500. 5,500 சொன்னாங்களா? ஆமாண்ணே. நீங்க என்ன ரேட்டு கொடுத்து வாங்குனீங்க? நாங்க அவங்க 6,500 சொன்னாங்க, நாங்க 5,500 வாங்கிப்போம். அவங்க 6,500 சொன்னாங்க, நீங்க 5,500 வாங்கிங்க. 500 ரூபா தான் குறைக்க முடிஞ்சா? ஆமாண்ணே. அது கீழே எதுவும் குறைக்க முடியலையா? சரிண்ணா. இது ரெட்டை குறுக்கு அந்த மாதிரி எதுவும் குட்டி வாங்கிருக்கீங்களா? இல்லண்ணே. இல்ல, ரெட்டை குறுக்கு குட்டி எதுவும் வாங்கல. இது எப்படின்னா கலர் கொஞ்சம் இந்த பொட்டு குட்டி வந்து கலருக்கு வந்து ஃபேமஸ்னு சொல்றாங்களா, அப்படித்தானா? ஆமாண்ணே, கலருக்கு ஃபேமஸ்னே. இதுக்கு ரேட்டு எப்படின்னா கூட கொஞ்சம் போகுமோ? கலரு நல்லா இருக்கு. ஆமாண்ணே, ரேட்டு கூட போகும். எந்த குட்டினா ரேட்டு கூட போகும் சொல்றீங்க? இந்த ஒரு குட்டியை கொஞ்சம் எடுத்து காமிக்கலாமா? அதை அந்த இருக்குண்ணே, இதுக்கும் அது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி காமிக்க. ஆமாண்ணே. இது கலர் வேற, இந்த கலர் வேறண்ணே. ஓ, இது கலர் வேற. ஆமாண்ணே. இந்த கலர் வேற. ஆமாண்ணே. அதனால இது அப்படி ஒண்ணும் வித்தியாசம் தெரியலண்ணே. அது கொஞ்சம் இதா இருக்கலாண்ணே. இந்த செவலைக்கு ஓ, இந்த செவலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குண்ணே. ஆமாண்ணே. இது கொஞ்சம் கிளேசா கருப்பு சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆமா. அது நல்ல சுத்த செவலையா இருக்கு. ஆமா. ஓ, இந்த சுத்த செவலைங்கிறது ரேட்டு கூட போகும். ஆமா. லேசா அந்த கருப்பு மாதிரி சேர்ந்துருக்குது, ரேட்டு கம்மியா போகும். ஆமா. பாய்ச்சல் இருந்தாலும் ரேட்டு போகும். ஆமாண்ணே. கொஞ்சம் பாய்ச்சல் இருந்தா ரேட்டு போகும். நம்ம சரி. இது எவ்வளவு நாள்ல ஆகும் நீங்க பழக்கி முடிக்க? நீ இது இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கு பழக்கணும்னே. 6 வருஷமா? 6 மாசம். 6 வருஷம்னா முடிஞ்சு போவே குட்டி ஆகி. 6 மாசம் வளர்க்கணும். இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்கு. அப்பதான் இது வந்து ரெடி ஆகும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்க? அதுக்கு அடுத்து 7-8 வருஷம் பழக்க வரைக்கும் வச்சிருப்போம். பழக்கத்து வரைக்கும் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் முடியாம போனது பட்சத்தை கழிப்பீங்க. சரி. சொல்லு வந்துருக்கு. ஆனா நீங்க வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி தான். என்ன கொண்டு வந்துருக்கீங்க நீங்க? 10 குட்டி கொண்டுந்தீங்க. இது ஒண்ணுதான். என்னன்னா இந்த தர குட்டி தான். வளப்பு குட்டி மட்டும் கொண்டு வந்துருக்கீங்க. பால் குடி குட்டி தான். பால் குட்டி தான் எடுத்து கொடுப்போம். பால் குடி குட்டி மட்டும் தான் எடுத்து கொடுப்பீங்க. என்னன்னா 10 9 வித்துருச்சுன்னு. என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? குட்டிக்கு 100 ரூபா கிடைச்சாலும் 100 ரூபா கிடைச்சாலும் கொடுத்துருவீங்க. வாங்கினவங்க கிடைச்சாலும் கொடுத்துருவீங்க. சரி. உங்க பேர் என்ன? குமார். எங்க இருந்து வரீங்க? கோவில்பட்டியில பக்கத்துல இருந்தா வரீங்க. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? இதை 1,500 ரூபா சொல்றீங்க. 1000 ரூபானாலும் விட்டுருவீங்க. எவ்வளவு நாள் ஆகுதுன்னு இது பிறந்து? 15 நாள் தான் இருக்கும். நல்ல குட்டி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல உள்ள சேட்டை நல்லா பண்ணும் போல. குட்டி தாய் 2 குட்டி போட்டு கடாய் குட்டி வச்சுக்கிட்டு பொட்டை குட்டியை கொடுத்துட்டாங்க. நீங்க எப்போதுமே வந்து பொடி குட்டிகள் மட்டும் சேல்ஸ் பண்ணுவீங்க. வளப்பு குட்டிகள் மட்டும் தான் கொண்டு வரீங்க, வேற எதுவுமே கொண்டு வர மாட்டீங்க. சரி. எதுக்குன்னு அந்த வளப்பு குட்டிகள் மட்டும் கொண்டு வரீங்க? இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க. வளர்ந்துக்கணும். $9,000 வந்துரும். 9 மாசத்துல வளர்ந்துருமா? 3 மாசம் தான் 9,000 வந்துடும். 3 மாசம் தான். 3 மாசத்துல வளர்ந்துரும். எவ்வளவு இடம் ஒரு 3 மாசத்துல? 11 கிலோ தரத்துக்கு வந்துடும். ஆனா வளப்பு குட்டி வாங்கிருக்கீங்க போல. எப்படின்னு வளப்பு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 3,500 ரூபாயா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுது. சாதி குட்டி நல்ல குட்டி. சாதி குட்டி நல்ல குட்டி. என்ன வகையை சார்ந்ததுன்னு? இது பொட்டு குட்டியை சேர்ந்தது. பொட்டு குட்டியை சார்ந்தது. சண்டை வகையில சேர்ந்த சண்டை குட்டியில சேர்ந்தது. சண்டை குட்டியை சேர்ந்தது. ஆமா. இந்த குட்டி மட்டும் தான் சண்டை போட ஆயிக்கும். அதனாலதான் இந்த ரேட்டா? அதனாலதான் இந்த ரேட்னு. கிடாயா அப்பனா இது? ஆமா, கிடா குட்டினே. கிடா குட்டி. என்ன எத்தனை மாசம் இருக்குண்ணே? இது வந்து ஒரு 1.5 மாசம் இருக்குண்ணே. 1.5 மாசம் இருக்கும். ஆமா. இது எவ்வளவு நாள்ல இது சண்டைக்கு பழக்கலாம்? இது வந்து சுமார் ஒரு 8 மாசத்துல பழக்கலாம். 8 மாசம் பழக்கலாம். அதுக்கு தண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கலாம். சரி. இப்ப புல்லுகள் எதுவும் கடிக்கானே? இது இப்ப புல்லு கடிக்கும், பாலும் குடிக்கும். புல்லும் கடிக்கும், பாலும் குடிக்கும். ஆமா. அதிகமா எதை செய்யும்?
அதிகமா பால் தான் குடிக்கும். அதிகமா பால் தான் குடிக்கும். அப்பனா கண்டிப்பான முறையில பால் மாடு இருக்கணும் பால் வீட்டுல. மாடு இருக்கணும், பால் வாங்கி கொடுக்கணும். பால் மாடு இருக்கணும் இல்ல வாங்கி கொடுக்கணும். ஆமா, அந்த மாதிரி இருந்தாதான் செட் ஆகும். செட் ஆகும். சரி சரி யோசிக்கிறீங்க விடுமே சரி. குடிக்கட்டுமே. இந்த தாய் புள்ள தானே இது? இந்த தாய் பிள்ளை தானே. இந்த தாய் புள்ள தானே? அது ஒரு ஃபேமஸ் ஆகும்ல. ஏன்னா இதுல கலருக்காண்டி ஒரு குட்டி ரேட்டு கூட இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது என்ன கலர்னா? இந்த கலர் தானே. இந்த கலர் தானே? ஆமா. அதுல கலர் கருப்புள்ளி கலர், இது ரெண்டு தானே. இதுவும் கருப்புல புள்ளி வரப்பாரு. கருப்புலே புள்ளி வரும். கரும்பொட்டு. இது இது இந்த பியூர் செவலையா இல்ல இது லேசாத கருப்பு கருப்புலாம் வந்திருக்கா, அதனால ரேட்டு கூட? ரேட்டு கூட அதனால அதனாலதான் ரேட்டு. முதல்ல சென்ட்டுக்கே காசு கொடுக்கலாம். காசு கொடுக்கலாம். ஓ, மண்டை தோரணைக்கு தான் காசு. மண்டை தோரணைக்கு தான் காசுன்னு. கால் நீளத்தை பத்தியில இப்படி இருக்கணும் குட்டிய. ஆமா. இப்படி இருந்தாதான் முட்டுக்கு நல்லா இருக்கும். முட்டுக்கு நல்லா இருக்கும். முட்டுக்கு நல்லா இருக்கும். அந்த சண்டைக்கு நல்லா இருக்கும். சண்டைக்கு சண்டைக்கு தான் இது இந்த மாதிரி குட்டியில பார்த்து வாங்கணும். ஓ, புரியுது. தங்கமான குட்டியா, நல்ல நீட்டு போக்கான குட்டியா, ஆ, மண்டை தரம், ஆ, மண்டை சைஸ் இருக்கு பத்தியில. சைஸ் இந்த சைஸ் இருக்கணும். இருக்கணும். இருந்தாதான் சண்டைக்கு செட் ஆகும். தான் குட்டிய வந்து நல்லா இருக்கும். மண்டை காணம் இந்த காணம் இருக்கணும். ஆ, பார்க்கணும், இப்படி பார்க்கணும். ஆ, எல்லாம் குட்டி கிடையாது, பார்த்து வாங்கணும். ஆ, கால் தரம், ஆ. பின்னத்திங்கால் இந்த சாட்ட மாதிரி இருக்கணும் குட்டி. ஓ, இந்த மாதிரி சாட்டை மாதிரி இருக்கணும். இருந்தா தான் முட்டுக்கு நல்லா இருக்கும். முட்டுக்கு நல்லா இருக்கும். இல்லன்னா அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எங்க இருந்து வரீங்கண்ணே? நம்ம லோக்கல் தான், எட்டையாபுரம் தான். எட்டயபுரம் தான். எட்டயபுரம். லோக்கல் தானே? வியாபாரியே சம்சாரியா? நம்ம வந்து சம்சா ஆடு வச்சிருக்கோம், வியாபாரம் பார்க்கணும். ஆடு வச்சிருக்கீங்க, வியாபாரம் பாப்பீங்க. ஏன்னா வளப்பாடா? வளர்ப்பு குட்டினே. வளப்பு நம்ம குட்டி. 3 ஊட்டி போட்டுருச்சு. ஆ. 10 நாள் பால் இருந்துச்சு. ஆ, இன்னும் பால் இல்ல. பால் இல்ல. அதனால ஒரு ரெண்டு ஆடு குட்டி. மட்டும் 3 ஊட்டி போடும் வட்டம். ஓ, அதனால இந்த ஒத்தாடு மட்டும் 3 குட்டி போடுமா? ஒத்தாடு மட்டும் 3 ஊட்டி போடும். செம்பரியாடு 3 குட்டி செம்பரி போடுமா? 3 ஊட்டி போடும். போடும். ஒத்தாடு மட்டும் தான் கிடக்கு. 90 நாள் வச்சிருக்கோம், ஒத்தாடு மட்டும் தான் கிடக்கு. அந்த ஒத்தாடு மட்டும் தான் 3 ஒத்தாடு குட்டி 3 ஊட்டி போடும். போடும். மத்த எதுவும் அப்படி எதுவும் போடாது. போடாது. இது என்ன குட்டினா? இது கிடா குட்டியா? பொட்டு குட்டினே. கிடா குட்டி. கிடா குட்டி. சுத்தமான ஒரிஜினல் குட்டி. ஒரிஜினல். கிளி மூக்குல வரும், முகத்தை கண்டாலே தெரியும். ஆ, ஆனா கிளி மூக்குல வரும் குட்டி. ஆ, 3 ரூபா சொன்னேன். ஆ, நம்ம 2000 கேட்காங்க. 2000 கேட்காங்க. நம்ம ஊட்டிங்கனாலும் கொடுக்க மனசு இல்ல. கணக்கு ஆமா, எவ்வளவு ரேட் நல்லா வளர்த்துருவோமே. நான் வீட்டுல வச்சு தீட்டுவாங்க, சந்தைக்கு கொண்டு வருவாங்க. சந்தைக்கு கொண்டு வருவாங்களா? வீட்டுல வச்சே கொண்டு வருவாங்க. கொண்டு போயிருவாங்க. எவ்வளவு ரேட் வந்தா விட்டுலாங்க? ஒரு 200 ரூபா 300 ரூபா சேர்த்து தான் வளர்க்குற அளவுக்கு கொண்டு விட்டுருமே. ஒரு 200 300 2300 அந்த ரேஞ்ச் வந்தா கொண்டு விட்டோம். பேர் சொல்லி வளர்க்கட்டும். நாளைக்கு நம்ம தம்பிட்ட வாங்கணும்னு சொல்லி பேர் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. இது பொட்டு குட்டியா? நம்ம நம்ம சுத்தமான பொட்டு பொட்டு ஏனே இந்த பொட்டு குட்டில கலருக்கு ஏதோ ரேட் சொல்லுவாங்களா? அந்த கலர் எந்த நல்ல கலர்? இந்த பொட்டு நிறைய வந்து கலர் குட்டி நல்லா விற்கும். ஓ, இந்த பொட்டு வந்து நிறைய நிறைய வந்துச்சுன்னா குட்டி சேர்த்து 500 ரூபா 1000 ரூபா சேர்த்து கூட கேட்பாங்க. இந்த குட்டி எப்படி எதுனா? இந்த குட்டி வந்து 1500 நம்ம 2000 ரூபா கொடுத்துருவோங்க. 1500 ரூபாய் சொல்றீங்க. எவ்வளவு? 2000 ரூபா சொன்னேன். 2000 சொல்றீங்க. ஒரு 1800 1500 கேட்காங்க. கேக்குறாங்க. கூட ஒரு 200 ரூபா சேர்த்து வச்சா. சரி சரி. எல்லாமே பால்குடி குட்டி தானே? நம்ம நடந்தது அதான். வணக்கம்ண்ணே. எங்க இருந்து வாரீங்கண்ணே? நான் திண்டுக்கல்ல இருந்து வாரீங்க. கிலோமீட்டர் எவ்வளவுண்ணா வரும் இதுக்கு? இங்க இருந்து 170 கிலோமீட்டர் வரும். 170 கிலோமீட்டர் வரும். அங்க இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எதுக்காண்டினே? அப்படி என்ன ஸ்பெஷல் எட்டயபுரம் இதுல? குட்டி இப்ப நல்லா இருக்குன்றாங்க. குட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா, அதனால இங்க வந்து பாக்குறோம். அதனால இங்க வந்து வாங்குறீங்க. என்னென்ன குட்டி வாங்கிருக்கீங்க நீங்க? எல்லாமே மேட்ச் இது மயிலம்பாடி. மயிலம்பாடி எதுக்குன்னு தேர்ந்தெடுத்தீங்க அதை? மயிலம்பாடி கொஞ்சம் கிலோ மாசம் வெயிட் வந்து 4 கிலோ 5 கிலோ ஏறும். ஓ, ஒரு மாசத்துக்கு வந்து 4 கிலோ 5 கிலோ ஏறும் அப்படின்னு இருக்காங்க. அதனால அதனால அந்த மயிலம்பாடி அது பொட்டு குட்டி அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட சொல்றாங்களா? அதெல்லாம் வாங்கல. குட்டி நம்ம ஏரியால அதிகமா போகாதுன்னு சொன்னாங்க. அதனால அதை எடுக்கல. உங்க ஏரியாக்கு தகுந்தாப்புல இதை வாங்கிருக்கீங்க. இந்த மாதிரி எடுத்துக்க. இது எப்படி நான் சேல்ஸ் பண்ணுவீங்க? வளர்த்து சேல்ஸ் பண்ணுவீங்களா இல்ல வளர்த்து சேல்ஸ் பண்றது சரிங்க. ஆ, இப்ப சப்போஸ் கேட்டாலும் ஒரு குட்டி 500 ரூபா கூட கொடுத்தாலும் கூட கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. ஓகே. இதுக்கு முன்ன குட்டி உங்களுக்கு வயசு? நம்ம வியாபாரி தானே. நீங்க வியாபாரி தான். ஏன் உங்க வயசு என்ன ஆகுது? எனக்கு 69 வயசு ஆகுது. 69 வயசு ஆகுது. சரிண்ணே. இதுக்கு முன்ன குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் இன்சூரன்ஸ்ல ஏஜென்டா இருக்கேன். இன்சூரன்ஸ்ல ஏஜென்டா ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஆமா. இது இந்த தொழில் எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல விவசாயம் ஆடு மாடு எல்லாம் வச்சிருந்தாங்க. அது ஒரு ஆர்வத்துல இதை வச்சு நீங்க வளர்க்கணும் ஆசைப்படுறீங்க. பழம் வாங்கி ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் என்ன ஃபார்ம்? உங்க ஃபார்ம் பேரு? மதுரா கோட் ஃபார்ம். சரிண்ணா. அதுல என்னென்ன ஆடு வச்சிருப்பீங்க? எல்லாமே கருப்பு வெள்ளாடு. ஒரு வாங்கி பேட்ச் கொடுத்துட்டேன். ஒரு பேட்ச் கொடுத்துட்டீங்க. ஃபுல்லா கருப்பு. சுத்த கருப்பு ரேட்டு கூட போகுமாண்ணே?
வாங்கி அந்த மாதிரி கொடுத்துட வேண்டியதானே. ஓ வாங்கி அப்படி கொடுத்துறீங்க. வாங்கி அதுக்கு போய் ரேட்டு வாங்குறேன், ரேட்டு கொடுக்குறோம்ல. ஓ சரி சரி சரி. குட்டிக்கு நல்ல ரேட் கிடைச்சு கொடுத்துட்டீங்க. சரிண்ணா இது முதல்ல இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்பனா ஆமா, இது 2வது பேட்ச். 2வது பேட்ச். வாழ்த்துக்கள்ண்ணே. அடுத்தடுத்து நீங்க மேலும் மேலும் வளர எங்க சேனல் கண்டிப்பா வாழ்த்து. தேங்க்யூ. ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுக்கப்புறம் அடுத்து வந்து என்ன குட்டி வாங்கி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்க? இது வெள்ளாட்டு குட்டி வாங்கலாம்னு பார்த்தேன். அது கிடைக்கல. வெள்ளாடுல என்ன பிரீடுண்ணே? கொடியாடு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த கொடியாடு வந்து நல்ல ஹைட்டா ஃபார்ம் ஆகும். ஒரு 6 மாசத்துல நல்ல ஹைட் கிடைக்கும். ஓ சரிண்ணே. 4 அடி கிடைக்கும் வரும். அந்த போட்டு அந்த ஆடுக்காக வந்த நானு. அந்த ஆடு நாளைக்கு தான் விட்டாங்க. ஆமா. அதனால நம்ம வந்து இன்னைக்கு போதும், நம்ம போய் இது பண்ணுவோம். இன்னொரு தடவை வந்து அந்த ஆட்டுக்காக. அப்புறம் நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு வர மாட்டோம். நாளைக்கு வர முடியாது. கொஞ்சம் டயர்டா இருக்கு. செட் பண்ண வேண்டியதா ரெடியா இருக்கு. இன்னைக்கு டீ ஃபார்ம் குரல் புழு இருக்கா, இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி குட்டியை செட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தான் வரணும். சரி ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்க இதுல பேட்டி இது பண்ணதுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சந்தைக்கு வந்ததுல ஒரு அருமையான ஒரு டாப் குவாலிட்டி கிடாய்ங்க. கிடாயோட கொம்பு எல்லாமே ரொம்ப ஒரு அழகான தோற்றத்திலையும் உயரத்துக்கும் எந்தவித குறைச்சலும் இல்லாம கரெக்டான பிடிச்சு வச்ச மாடு மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி அழகான ஒரு தோற்றம். கொம்பை பாருங்க, அந்த பெரிய கொம்பெல்லாம் என்ன ஒரு அழகா, என்ன ஒரு எடுப்பான ஒரு தோற்றத்திலையும் ஒரு பார்த்த உடனே அட்ராக்டிவா இருக்கு. சண்டைக்கு ரெடியா இருக்குங்க. முக்கியமான காரணம் வாங்குறவங்க உடனே பார்த்த உடனே வாங்கணும் போல ஒரு தோணக்கூடிய குட்டி தான் இது. பார்த்த உடனே வாங்கணும் இத அப்படின்னு தோணக்கூடிய ஒரு கிடாய் தான் இது. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. எங்க இருந்து வரீங்கண்ணே? படம்லாம் வரோண்ணே. படம் அன்னைக்கு ஒரு பால் குடி மாதிரி வாங்கிட்டு போனீங்களா? அன்னைக்கு 5 குட்டி ஆயிடுச்சு. 5 குட்டி வாங்கிட்டு போனீங்க. 5 குட்டி வாங்கிட்டு போயிட்டீங்களா? எடுத்துக்க போறோம். ஒண்ணுதான் நீங்க வாங்கிட்டு போனீங்க. ஆயிடுச்சு பாரு, அண்ணன் எடுத்தாரு இல்ல? அப்படியா? சரிண்ணா சரி. இது என்ன செம்பரி 2 வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? ஆமா, 2 கடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. இது என்ன வகை? இது என்ன வகைண்ணே? இது பொட்டுக்குட்டி, இது செங்குட்டி, இருபறவை. இது செங்குட்டி, இது பொட்டுக்குட்டின்னு. இந்த கருப்பு பொட்டு வந்து ரேட்டு கூட சொல்லுவாங்க. ஆமா, அதனாலதானே இளங்குட்டினே பால் இல்லாம கொடுத்தாங்க. இளங்குட்டி பால் குடி மரம் பிறந்தே இப்பதான் பிறந்திருக்கும். 2 நாள் இருக்கும், 2-3 நாள் தான் இருக்கு. ஆட்டுல பால் இல்ல போல. ஆட்டுல பால் இல்ல. அது ரொம்ப ஓன்றுக்கு போய் பால் குடிச்சு சரியானதான் உண்டு. சில குட்டி எல்லாம் ரொம்ப வீக் ஆகி போகும்போது தாய் பால் இல்லைன்னா அது பால் குடிச்சுட்டா சரியாயிரும். பால் குடிச்சுட்டா சரியாயிரும். ஆமா. சரி, என்ன ரேட்டு கொடுத்தீங்க? இது 1700. 1700 ரூபா ரேட்டு. கொஞ்சம் அது இல்ல, 1000 ரூபா வரும். 1000 ரூபா தரும். ஆனா 1700 ரூபா கொடுத்து தரமா இருக்கு. எப்படி நீங்க ரேட்டு கூட அதிகம் தானே. இது என்ன ரேட்டு கொடுத்தாங்க? இது 2600. 2600. அவங்க என்ன சொன்னாங்க அப்ப அவங்ககிட்ட? அவங்க 3000 சொன்னாங்க. 3000 சொன்னாங்க. நீங்க அவ்வளவு குறைக்க முடிஞ்சது 2400 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. இது நல்ல குட்டி. இது நல்ல குட்டி. இதை கொஞ்சம் நீ தேத்திரலாம். இங்க தேத்திரலாம். இதை கொஞ்சம் தேத்தது கொஞ்சம் கஷ்டப்படும். சரி. எவ்வளவு நாள்ல வளரும் இதெல்லாம்? இது 6 மாசம் வளர்த்தா 10 ரூபாய்க்கு போகும். 6 மாசம் வளர்த்தா 10 ரூபாய்க்கு வித்துடலாம். 10 ரூபாய்க்கு கூடத்தான் போகும். 10 ரூபாய்க்கு கூடத்தான் போகும். மாசத்துக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குமா உங்களுக்கு? இல்ல 1000 ரூபா கிடைக்குமா? வளர்க்கறத பொறுத்து, குட்டி ஏறி வருத பொறுத்து. ஏறி வரத பொறுத்து. கை தீவனம் வச்சா உங்களுக்கு எதுவும் கட்டுப்படி ஆகுமா? கைத்தீவனம் தான். கை தீவனம் தான். ஆமா. சரி. அண்ணா வணக்கம். என்ன வணக்கம். எங்க இருந்து வரீங்க? என்ன எட்டையாடு தான் நம்ம. எட்டையாடு தான். லோக்கல் தானே? ஆமா, லோக்கல். என்ன வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? இன்னும் ஒரு 7 குட்டி வாங்கிருக்கேன். 7 குட்டி வாங்கிருக்கீங்க? ஆமா. நல்ல நீளமா அருமையா இருக்கு பாக்க. ஆமா, ஒழுக்கமான குட்டினே. ஒழுக்கமான குட்டினா. ஆமா. என்ன ரேட் சொன்னாங்க? ஏன்னா இது அவங்க ஜோடி 17 ரூபா சொன்னாங்க. ஜோடி 17 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க என்ன கொடுத்து வாங்குனீங்க? நாங்க 15 ரூபா கொடுத்து வாங்கணும். 15 ரூபா கொடுத்து வாங்குனீங்களோ? ஆமா. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சா? அவ்வளவுதான் குறைக்க முடியும். கண்டிப்பா நாங்க பட்டிக்காட்டுல கொடுக்க மாட்டாங்கல்ல. பட்டிக்காட்டுல கொடுக்க மாட்டாங்க. ஆமா. எத்தனை குட்டி 5000 குறைச்சு வாங்கலாம். பட்டிக்காட்டுல வாங்க முடியல. எத்தனை குட்டி வாங்குனீங்க? 7 குட்டி வாங்கிருக்கேன். 7 குட்டி வாங்குறீங்க? ஆமா. இதுல எது ரெட்டை குறுக்குண்டா? எல்லாமே ரெட்டை குட்டி தான். எல்லாமே ரெட்டை குட்டியா? ஆமா. அப்படியா? அருமையான குட்டினே. ஆமா, பாக்க எல்லாமே அருமையா இருக்கு. 10,000. இது வியாபாரத்துக்கு போதா இல்ல? இல்ல வளப்புக்கு. யார் வாங்கிருக்கா? அண்ணன் வாங்கிருக்கான். அண்ணன் வாங்கிருக்காங்க. அண்ணன் வாங்கிருக்கான். சரி. ஆமா.